குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு 2 டேஸ் முன்னாடி காடை முட்டை வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதை இன்றைக்கி சும்மா ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஜஸ்ட் 2 முட்டை தக்காளி தூக்கு போட்டு எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா சூப்பராக இருந்துச்சு. இன்னும் கூட இந்த காடை முட்டை வந்து நான் வாங்கினது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 12 முட்டை வந்து 55 ரூபா வாங்கியிருந்தேன். புனேரி சைடு போனால் இன்னும் ரேட் கம்மியாக கிடைக்குது அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தால அந்த வீடியோ என் ஃப்ரெண்ட் அவர் பார்த்துருக்காரு. இந்த சைடு வந்தால் ரேட் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி, நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் அதிகமாக வாங்கி ட்ரை பண்ணுவோம். இது என்ன, இதில் ஒரே ஒரு ரிஸ்க் என்னென்னா இது செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப சின்னதாக இருக்குல்ல முட்டை, அதை க்ளீன் பண்ணுறது அது இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த முட்டைக்கு தனியாக ஒரு கட்டரே இருக்குது. இந்த முட்டையை கட் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலான இதிலெல்லாம் கட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். கரண்டி நம்ம நார்மல் கோழி முட்டைலாம் வந்து இப்போது ஆம்லெட் போடுறோன்னா அந்த கரண்டிலே தட்டி போட்டுடுறோம். அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது போல். இதை அதுக்குன்னு ஒரு கட்டர் இருக்குது. அதனாலேயே அதுக்கே பயந்துக்கிட்டு நான் இருந்தது 4-5 முட்டை தான் இருந்தது. வீட்டில் சமைச்சிட்டாங்க போல் பேலன்ஸ்லாம். சரி, அதை எதுக்கு 4-5 முட்டையை ஆம்லெட் போட்டு கட் பண்ண முடியாமல் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதுன்றதுனால இருந்த முட்டையை ஜஸ்ட் பாயில் பண்ணி தக்காளி தொக்கு மாதிரி பண்ணிட்டேன். நல்லா தான் இருக்கும் இது. நெக்ஸ்ட் டைம் வந்து புனேரி சைடு போனால் ஃப்ரெண்டுக்கிட்ட அவர் சொன்னார், உனக்கு கம்மியாகவே வாங்கி தரேன் நான், உனக்கு எவ்வளோ வேணுமோ சொல்லுனார். சிக்கன் ரொம்ப சூடுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதனால் சிக்கன்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு, அவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரானு, மட்டனு, இந்த நாட்டுக்கோழி அந்த மாதிரி செய்யலாம், சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி டிஷ்ஷஸ்லாம் மாற்றணும் அப்படின்ற மாதிரி வேறு எதுவும் இல்லை. சரி, ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் இருக்குது ஆல்ரெடி. இது இன்னொரு முறை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாய்.